வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம துளசியோட அம்மா ரொம்ப டென்ஷனாகவும் பதட்டமாகவும் இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து சிவராமன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, இப்போ என்ன நம்ம துளசி வாழ்க்கை பாதிக்கப்பட்ட மாதிரி எங்கள் அஞ்சலி வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுமோன்னு பயப்படுறியா அப்படின்னு போதும். ஆமாங்க, மனசுக்குள்ளே ஏதோ பதட்டமாகவே இருக்குது, ஏதோ தப்பாக நடந்துருமோன்னு பயமாகவும் இருக்குங்க அப்படின்னு போதும். இங்கே பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பாகவும் நடக்காது. அதே மாதிரி நீ பதட்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏதோ நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், ஆனால் தொடர்ச்சியாவா கடவுள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுப்பாரு. அப்படி கொடுக்கறதா இருந்தால் மகேஷ் மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளைய நம்ம கண்ணில் காட்டியிருக்க மாட்டாரேம்மா. அதனால நீ எதை பற்றியும் யோசிக்காம விடிஞ்சா நம்ம பொண்ணு கல்யாணம் அதை நினச்சி சந்தோஷமா படுப்பியா? அதை விட்டுட்டு கடந்த கால நிகழ்வுகளை நினச்சி எப்படி நீ கஷ்டப்பட்டேன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு போதும். சரிங்க, இருந்தாலும் எனக்கு பதட்டமாக இருக்குது. இங்கே பாருமா, எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நல்லதே நினை அப்படின்னுட்டு சிவராமா அந்த இடத்துல ஆறுதல் சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா பக்கம் பார்த்தோன்னா நம்ம வெட்டியோட அம்மா அப்பா நம்ம மகேஷ் வீட்டுக்கு வராங்க. இங்கே பாருங்க தம்பி, சம்மந்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதனால உங்கள் அம்மா அப்பா இருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கான கடமைகளை செய்ய போகிறோம். அதனால அம்மா அப்பா இல்லைங்கிற ஏற்கமே உங்களுக்கு வேணாம், போதுமா அப்படின்னது. ரொம்ப நன்றிங்க. இப்படி சொந்தத்துக்கு மேலே சொந்தம் என் அஞ்சலி கிடைச்சதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கு. நான் இந்த பிறவி உண்மையிலேயே புண்ணியம் பண்ண வந்தா அப்படின்னதும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசி அந்த இடத்துல மகேஷா அணைச்சிக்கிறாங்க. சரிப்பா, நீ இப்போ எங்க புள்ள, அதனால கடகடன்னு ரெடி ஆகு. எங்களுக்கு ஒரு புள்ள இருந்தா எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் நாங்களும் உன்னை பார்த்துக்க போறோம். அதனால குயிக்கா ரெடி ஆகு அப்படின்னதும் மகேஷ் ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு எல்லாருமே கிளம்பி என்ன பண்றாங்கன்னா நேரா மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. இங்க பார்த்தோன்னா மகேஷ் ரொம்ப ஆவலா அஞ்சலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அஞ்சலி வீட்டில இருந்தும் ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்புறாங்க. காரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம துளசியோட அம்மாவுக்கு பதட்டமாகவே இருக்குது. இதை துளசி கவனிச்சிட்றாங்க. என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க? இல்லைம்மா, எனக்கு பதட்டமாகவே இருக்குது. இங்கே பாருமா, என் வாழ்க்கையில் நடந்தது எங்கள் அஞ்சலிக்கு நடந்துருமோன்னு பயப்படுறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா. கடவுள் இருக்காரு, நீ எதை பற்றி யோசிக்காத. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியும், சரியா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம துளசியோட அம்மா சமாதானம் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி நேராக கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம அஞ்சலியை வர வைக்கிறதுக்காக ஏற்பாடுகளை சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மகேஷ். ஸோ அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பார்த்து எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா அஞ்சலி, உன்னை வெல்கம் பண்ணுறதுக்கே மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னும் போது அஞ்சலியும் அந்த இடத்துல நம்ம மகேஷோட அன்புக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ அஞ்சலியோட அழகை பார்த்து அந்த இடத்துல ரசிச்சுட்டு இருக்காங்க மகேஷ். இன்னொரு பக்கம் அஞ்சலியும் ரசிச்சுட்டு இருக்காங்க மகேஷை. அதுக்கப்புறமா அஞ்சலி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால இந்த ட்ரெஸ்லயே எனக்கு கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னதும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அஞ்சலியும் மகேஷையும் சேர்த்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம அஞ்சலியை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல எல்லாமே பண்ணி விடுறாங்க. ஸோ ரெண்டு பேர் கண்ணத்துலையும் க்யூட்டாக மஞ்சள்லாம் பூசி விடுறாங்க. இதே டைம் கவினை தான் காமிக்கிறாங்க. கவின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல குடிச்சிட்ருக்காங்க. அப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, இங்கே பாருங்கடா, விடிஞ்சா என் அஞ்சலிக்கு கல்யாணம்டா, எக்காரணத்தை கொண்டும் என் அஞ்சலியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவளை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது, அதனால நான் கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னதோ. டே கவின், வீட்டில் தெரிஞ்சா உன் அப்பா சும்மா இருக்க மாட்டாருடா. இல்லடா, காதல் கல்யாணம் தானே நடக்கக்கூடாது, ஆனால் என் அஞ்சலியை நான் தூக்க போறேன்டா, அந்த மகேஷ் கல்யாணம் பண்ணக்கூடாது, மகேஷ் கதையை முடிச்சிடுவான் அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம கவினோட அம்மா என்ன இவனை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு உடனே கவின் ஃபோனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் எங்கடா நிக்கா அப்படின்னு போதும். அம்மா, என் வாழ்க்கையில போந்துட்டாமா அந்த மகேஷோட கல்யாணம் நல்லா நடக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன், அவன் கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்த போறேன் அப்படின்னு போதும். டேய்
உனக்கு பைத்தியம் கிட்டியும் பிடிச்சிருக்காடா, அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கே அவ்வளவுதான், உன்னை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவாரு. இல்லம்மா, எந்த காரணத்துக்காகவும் என் அஞ்சலியை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு உடனே அந்த போதையோடைய நைட்டோட நைட்டா அந்த கல்யாண மண்டபத்துக்கே வந்துடுறாங்க கவின். இங்க பார்த்தோம்னா நம்ம துளசியோட அம்மாவுக்கு அப்ப கூட பதட்டமாவே இருக்கு. அப்படின்னு பார்த்து துளசி வந்து என்ன ஆச்சுமா, வீட்டுல இருந்து கிளம்பினதுல இருந்து ஒரு மார்க்கமாவே இருந்துட்டு இருக்கு. இல்லம்மா துளசி, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அன்னைக்கு உன் கல்யாணத்துல வச்சும் எனக்கு பதட்டம் இருந்துச்சு, ஆனா நான் யார்கிட்டயுமே வழிகாட்டல, அதே பதட்டம் தான் இப்பயும் இருந்துட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு போது, ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சமாளிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம துளசி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருது.